ஹாய் வீவர்ஸ், நியூமராலஜி பெஸ்ட்டில் ஐபிஎல் மேட்சஸோட எல்லாத்துக்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 20வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 7-2 காம்பினேஷன், அதாவது கேதுவும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஆஃப் விளையாண்ட 11 வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கல்டன், நமன்தீர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சார்னர், ராஜ் பவா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், விக்னேஷ் புத்தூர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணவங்க. இவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம்ல யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் வந்து இந்த மேட்ச் ஒரு நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அவருக்கு பவுலிங் கொடுத்தா விக்கெட் வந்து எடுப்பார், ஆனால் எந்த மேட்சும் பவுலிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரியான் ரிக்கல்டன் இந்த மேட்ச் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஒரு 30+ ரன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நமன்தீர், போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமன்தீரை வந்து டாப் ஆர்டரில் வந்து இறக்கி விட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா லோ ஆர்டரில் வந்து வருவார். மிடில் ஆர்டர் வர திலக் வர்மா கொண்டு போய் லோ ஆர்டரில் வந்து இறக்கி விட்டாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து போகலை. எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆர்டரை வச்சு தான் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுப்போம். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பட்சத்தில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொலாப்ஸ் வந்து ஆயிரும். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ரோஹித் சர்மா டீம்ல இல்லை, வில் ஜாக்ஸை வந்து ஓப்பனிங்கில் வந்து கொண்டு வராங்க, நமன்தீரை முன்னாடி இருக்கிறாங்க, திலக் வர்மா கொண்டு கடைசியில் வந்து எடுக்கிறாங்க. இது என்னன்னே வந்து புரியல. நம்ம 2 டீம் 11 வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போவோம். பவர் பிளேல வந்து ஒரு பவுலர் வந்து பவுலிங் வந்து பண்ணுவார். அவருக்கு சில கிரகங்கள் வந்து பவராக வந்து இருக்கும். ஓப்பனிங் ஆடுறவங்களுக்கு பவர் இல்லாமல் பட்சம் அவர் விக்கெட்டாக வந்து கொடுப்போம். அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு பவர் இருக்கும்போது பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இருக்காது. ஸோ விக்கெட் உள்ளதாக அவங்க 2 பேரும் வந்து அடிப்பாங்கன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு ஓப்பனர் கொண்டாந்து மாற்றினாங்கன்னா எல்லாமே வந்து மாறி போயிடும் ப்ரெடிக்ஷனு. போன மும்பை மேட்ச்சில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சூரியகுமார் யாதவ் தவிர மற்ற யாருமே நம்ம மும்பை டீமில் கொடுத்தவங்க சரியாக வந்து வரல. ரீசன் வந்து இதுதான், அவங்க ஆர்டரை வந்து கொலாப்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் வந்து ஆயிரும். ஏன்னா நீ நமன்தீர் வந்து நம்ம விளாட மாட்டான்னு சொல்லியிருந்தோம், சுமார் ஆடுவார்னா அவர் முன்னாடி வந்து விளாண்டு வந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். இந்த மேட்ச்சில் நமன்தீர் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து சூரியகுமார் யாதவ் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் போன மேட்ச் அளவுக்கு விளாடாட்டி கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாரு. ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாரு. அடுத்ததாக திலக் வர்மா இந்த மேட்சும் போன மேட்ச் மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு சுமாரான ஆட்டம் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்தது ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது மிச்சல் சார்னர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து ராஜ் பவா கொஞ்சம் ஆவரேஜா வந்து இருக்கும். அடுத்து ட்ரெண்ட் போல்ட் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்தது தீபக் சகர் 1 விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ் புத்தூர் 1 விக்கெட் வந்து எடுப்பாரு. அடுத்தது ஆர்சிபி டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராபபிள் 11 போன மேட்சான 11 வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா பில் சால்ட், விராட் கோலி, தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஏஸ்லெவுட், யாஷ் தயால், ரசிக் சலாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண பிளேயர்ஸ். இப்போ இதில் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் வந்து நல்லா வந்து இருக்கும், நல்லா வந்து விளாண்டுவார், ஒரு 25+ ரன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. கோலிகிட்ட இருந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து தேவதத் படிக்கல் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சரியாக வந்து விளையாடல, இந்த மேட்ச் வந்து அவர் நல்லா விளையாடுவார் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ரஜத் பட்டிதார் சூப்பராக வந்திருக்கும். இந்த மேட்ச் பேட்டிங்ல செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு 50+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் போன மேட்ச் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லியாம் லிவிங்ஸ்டன் நல்லா வந்து பேட்டிங்ல ஆடுவார்னு. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் வந்து கொடுக்கவே வந்து இல்லை, பேட்டிங் வந்து சரியாக விளையாட மாட்டார் தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் தான் விளையாடல, கடைசி மேட்ச்ல வந்து சூப்பராக வந்து விளையாண்டுருந்தார் பேட்டிங்ல. வீடியோ வந்து பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்த ஜித்தேஷ் சர்மா இந்த மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்து குர்னால் பாண்டியா 2 விக்கெட் இருக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. குர்னால் பாண்டியாவுக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கடைசியாக கொண்டாந்து தராங்க. குர்னால் பாண்டியா ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் 2 விக்கெட் வந்து எடுத்துருவாரு. அடுத்த டிம் டேவிட் போன மேட்ச் எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி இந்த மேட்ச் அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச் ஒரு டீசெண்டான ஸ்கோர்ஸ் வந்து அடிப்பார், ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்ததான் புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட் இருக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து ஜாஸ் ஏஸ்லெவுட் வந்து 2 விக்கெட் வந்து எடுப்பாரு. அடுத்து யாஷ் தயால் வந்து 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரசிக் சலாம் அவர் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. இப்போ மும்பைல ஆர்சிபிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், பில் சால்ட், தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதார், லியாம் லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா, ஹேஸ்லவுட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரியான் ரிக்கல்டன், ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்ல, ஆர்சிபியில் பார்த்தோம்னா ரஜத் பட்டிதார், ஜாஸ் ஏஸ்லெவுட்
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்க ப்ரெடிஷன்ங்கிறது ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இதை பொறுத்து டாஸுக்கு அப்புறம் இந்த ப்ரெடிஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். புதுசாகவும் சில பிளேயர்ஸ் வந்து வரலாம். இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சார்னருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆர்சிபிலேயே ஒரு சில சேஞ்சஸ் இருக்குன்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எதுவும் நல்லா இருந்துச்சுன்னா, நான் அதை வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ இன்னும் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து பாருங்க, எல்லா வீடியோஸும் வந்து பாருங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து டெலகிராம் சேனலை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்குற ப்ரெடிஷன்லாம் நிறைய ப்ரெடிஷன்ஸ் வந்து அங்கே மாறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வந்து ஆடுவார், செகண்ட் பேட்டிங்னா ஆட மாட்டார். ஒரு செகண்ட் பேட்டிங்னா ஆடுவார், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஆட மாட்டார். இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் சொல்றது டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.